வணக்கங்கள். டிஎன்யூஎஸ்ஆர்பி சப் இன்ஸ்பெக்டர் தேர்வுக்கு 2வது கட்டமாக இப்போ இன்டர்வியூ கூப்பிட்டுருக்குறாங்க. ஒரு 200க்கும் மேற்பட்ட கேண்டிடேட்ஸ் இன்டர்வியூக்கு வந்திருக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட இன்டர்வியூ எப்படி நடக்கும்? அந்த இன்டர்வியூக்கு நமக்கு என்ன ப்ரிப்பரேஷன்லாம் தேவை? அப்படிங்கிறத உங்களோட இன்னைக்கு நான் பகிர்ந்துக்கிறேன். அ டிஎன்யூஎஸ்ஆர்பில நடத்தப்படக்கூடிய நேர்முகத் தேர்வு வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த கடைசி பேட்ச்ல 2023 நேர்முகத் தேர்வுல கலந்து கொண்ட அனுபவத்துல, இதுவரைக்கும் தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய எல்லா நேர்முகத் தேர்வுகளை விடவும், டிஎன்பிஎஸ்சி மற்ற அனைத்து போர்டுகள் நடத்தக்கூடிய நேர்முகத் தேர்வை விடவும், ரொம்ப 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 கனிவுடனும், மரியாதையுடனும் ஒரு நடத்தப்படக்கூடிய ஒரு நேர்முகத் தேர்வு இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி நேர்முகத் தேர்வு. முதல்ல இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி நடத்தக்கூடிய இந்த சப் இன்ஸ்பெக்டர் தேர்வுக்கு நேர்முகத் தேர்வு. நேர்முகத் தேர்வு அப்படிங்கிறது ஏன் வச்சிருக்கிறாங்க? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ஒரு காவல் நிலையத்துல ஒரு சப் இன்ஸ்பெக்டர் இருக்கார் அப்படின்னா, அவர் ரொம்ப அற்புதமான ஒரு பணிய இங்க செய்யக்கூடியவர். காவல்துறையிலேயே முதுகெலும்பு போன்ற ஒரு ஒரு பணியை செய்யக்கூடியவர் தான் சப் இன்ஸ்பெக்டர். இப்போ மக்கள்ட்ட வழக்குகள சில வழக்குகள் எஃப்ஐஆர் பதிவு செய்து அதை விசாரணை செய்வது, அதுக்கப்புறம் நீதிமன்றத்தில சார்ஜ் ஷீட் சப்மிட் பண்றது போன்ற பெரும் பணிகளை அவர் வச்சிருக்கிறாரு. அப்படிப்பட்ட அவர் மக்களுடன் எப்படி கனிவாக நடந்துக்கிறாரா? இல்ல அவருடைய பேச்சு வழக்குகள் எப்படி இருக்கு? இதுக்கு நமக்கு டிஎன்யூஎஸ்ஆர்பி சப் இன்ஸ்பெக்டர் தேர்வுல இதற்கு ஒரு 10 மதிப்பெண்கள் குடுக்குறாங்க. மார்க் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸாமினேஷன்ல உங்களுக்கு எடுத்திருக்கக்கூடிய மார்க் ஒரு 70 மார்க்கு. 15 மார்க் பிசிக்கல் பண்றீங்க 85. ஸ்பெஷல் மார்க் 5 பிளஸ் இன்டர்வியூ. இப்போ இந்த இன்டர்வியூ தான் டிட்டர்மினிங் ஃபேக்டர். இன்டர்வியூ நீங்க நல்லா பண்ணிட்டீங்க அப்படின்னா, சில நேரங்கள்ல நேர்முகத் தேர்வுகள்ல கம்மியா இருக்கிறவன் அந்த நேர்முகத் தேர்வுல கூட மார்க் எடுத்தவங்க முதல்நிலை, முதன்மை தேர்வுகள்ல குறைவா மார்க் எடுத்திருந்தால் கூட, இந்த நேர்முகத் தேர்வுல அதிகமான மார்க்குகள் எடுக்கும்போது, அப்படியே உங்களோட ரிசல்ட்டே மாறிரும். புரியுதுங்களா உங்களுக்கு? நான் எக்ஸாமினேஷன்ஸ் இதுக்கு முன்னாடி போன இன்டர்வியூஸ்லலாம், ரிட்டன் எக்ஸாம்ல மார்க் கம்மியா இருந்து பயந்துட்டு கடைசி ஃபேஸ்ல வந்திருந்தவங்க கூட, லாஸ்ட் மார்க் அதுல எடுத்து வந்திருந்தவங்க கூட, இன்டர்ல ஃபுல் ஸ்லாப் அடிச்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டாப் ஸ்கோர்லாம் வாங்கி போயிருக்காங்க. அப்போ இன்டர்வியூ அப்படிங்கிறது நமக்கு வந்துருச்சுனாலே நமக்கு ஒரு வரப்பிரசாதம் மாதிரி. நீங்க உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி நீங்க மார்க் வாங்கிரலாம். ஸோ ஒரு டிஎன்யூஎஸ்ஆர்பி இன்டர்வியூ எப்படி இருக்கும்? இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு காலையில ஒரு 10 மணிக்கு உங்களுக்கு இன்டர்வியூ கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னா, நீங்க ஏர்லியரி ஒரு 9:00க்கு முன்னாடி பிஃபோர் 9:00 முன்னாடி நீங்க எக்ஸாமினேஷன் அந்த இன்டர்வியூ சென்டர் எக்மோர்ல இருக்கு. எக்மோர்ல போலீஸ் மியூசியம்னு சொல்லுவாங்க. எக்மோர்ல உள்ள காவல்துறை அருங்காட்சியகம் இருக்கு. அந்த அருங்காட்சியகத்துக்குள்ள பின்னாடி பில்டிங். இது அருங்காட்சியகம் பில்டிங் அப்படின்னா, இந்த வழியா நீங்க மெயின் ரோட்ல போனீங்கன்னா, அது அருங்காட்சியகம் பில்டிங் இருக்கும். இந்த பில்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம், இந்த சைடுல இந்த போர்டானது இருக்கும். டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டு இன்டர்வியூ போர்டு இருக்கும். இப்போ நீங்க எக்மோர் ஸ்டாப்ல இறங்கி இந்த இடத்துக்கு நீங்க ஈஸியா ரீச் பண்ணிருங்க. போகும்போது ஃபர்ஸ்ட் உங்களுடைய டிரெஸ் கோடு. ஓகேங்களா? மஸ்ட் டிரெஸ் கோடு. ஸோ டிரெஸ் கோடு எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டார்க் ஷேடுல பார்த்தீங்கன்னா பேண்ட்ஸ். ஆண்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில டார்க் ஷேட்ல பேண்ட்ஸு, லைட் ஷேட்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஷர்ட்ஸ். எல்லாருமே மோஸ்ட்லி அங்க எப்படி வருவாங்கன்னா, இந்த இண்டஸ்ட்ரீஸ்ல ஒர்க் பண்ற மாதிரி மோஸ்ட்லி இன்டர்வியூக்கு வரவங்க 90% பேரு லைட் ப்ளூ கலர்ல ஷர்ட்டும், டார்க் ப்ளூ கலர்ல பேண்ட்ஸும் போட்டு வருவாங்க. ஸோ இது பிரிஃபரபிள். இல்லன்னா நீங்க ஒரு லைட் கலர்ல வேற ஏதாவது கலர்ஸ் கூட பியூர் ஒயிட்ல ஷர்ட் போட்டுட்டு கூட டார்க் பேண்ட் நீங்க போட்டுக்கலாம். ஃபார்மல் பேண்ட்ஸா இருக்கணும். ஜீன்ஸோ இந்த மாதிரியோ போட்டு போயிறக்கூடாது. இது யாரும் போட மாட்டீங்க. இருந்தாலும் ஒரு ஒரு தகவலுக்கு சொல்றேன். பிளஸ் பார்த்தீங்கன்னா, ஷூஸ். எப்படிப்பட்ட ஷூவா இருக்குன்னா, ஒண்ணு பிளாக்கு அல்லது ப்ரவுன் ஷூ நல்லா பாலிஷ் பண்ணி, உங்களுக்கு லேஸ் கட்டுற மாதிரியான ஒரு ஷூ. வெறும் ஷூவா இருக்கக்கூடாது. லேஸ் கட்டுற மாதிரியான ஒரு ஷூவா இருக்கணும். அதாவது கயிறு நாட் போடுற மாதிரி ஷூவா இருக்கணும். நான் அப்படி ஒரு ஒரு ஃபார்மேட்ல ரெடி பண்ணிக்கங்க. கையில ஒரு ரிஸ்ட் வாட்ச் கட்டிக்கங்க. நல்லா ஷேவ் பண்ணிக்கோங்க. முழுசுமாக ஷேவ் பண்ணி அப்படியே மீசை, தாடி முழுக்க முழுக்க ஷேவ் பண்ண வேண்டாம். மீசை கொஞ்சம் வச்சுட்டு, ட்ரிம் பண்ணிட்டு, தாடிய முழுக்க ஷேவ் பண்ணிக்கோங்க. ஹேர் கட் பண்ணிக்கங்க.
ஸோ இது வந்து ட்ரெஸ் கோடு. ஃபர்ஸ்ட்டு ட்ரெஸ் கோட் இஸ் வெரி எசென்ஷியல். ட்ரெஸ் கோடுக்கே நெறைய மார்க் உண்டு. ட்ரெஸ் கோடு நீங்க தவறாக இருந்து, நீங்க அதுக்கப்புறம் நீங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா கூட உங்களுக்கு மார்க் இருக்காது. ஏன்னா, ஒரு கவர்மெண்ட்ல எத்தனையோ சர்வீசஸ் இருக்கலாம். அதுல போலீஸ் சர்வீஸ் அப்படிங்கிறதே ஒரு ஸ்ட்ரிக்ட் அந்த ஸ்ட்ரிக்ட்டான ஒரு ஒரு ப்ராப்பர் ஸ்டைல்ல தான் இருக்கணும். சரிங்களா? அதனால உங்களோட ட்ரெஸ் கோட் இஸ் மஸ்ட், ஹேர் ஸ்டைல் மஸ்ட், அப்பியரன்ஸ் மஸ்ட். ஸோ இந்த இன்டர்வியூல 10 மார்க் கொஸ்டின் குடுக்குறாங்களே, அந்த 10 மார்க்ல எவ்வளோ மார்க் போடுவாங்கன்னா, மேக்ஸிமம் 10 போட்டுருவாங்க. மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா, 4 டூ 5 போடுவாங்க. இப்போ வந்து நீங்க 2ண்ட் ஃபேஸ் இன்டர்வியூல போம்போது, உங்களுக்கு மினிமம் மார்க்க பத்தி இப்ப யோசிக்கவே கூடாது. ஏன்னா, உங்களுக்கு 9, 10 மார்க் நீங்க கம்பல்சரி எடுக்க வேண்டியிருக்கு. அதனால 9, 10 போடுவாங்களான்னா, நெறைய பேருக்கு 9, 10 போட்டுருக்காங்க. நம்மளாலயும் ஈஸியா அந்த மார்க்க வந்து வாங்க முடியும். அப்போ இந்த இன்டர்வியூ பொறுத்தவரைக்கும், காலையில ஒரு 9 மணிக்கு முன்னக்கூட்டி, அதாவது ஜஸ்ட் 1 ஹவர் ஏர்லியர் நீங்க அந்த சென்டருக்கு போயிருங்க. போயிட்டு வாசல்ல பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன சாமியான பந்தல் மாதிரி போட்டிருப்பாங்க. அங்க உங்களுடைய ஹால் டிக்கெட்ட வந்து நீங்க கரெக்ட்டா பிரிண்ட் எடுத்து வச்சுக்கங்க. உங்களுடைய ஐடி ஒரு ப்ரூஃப கொண்டு போங்க. இதுதான் நீங்க அப்படின்னு காட்டுறதுக்கு. இந்த ப்ரூஃப வச்சுட்டு நீங்க வாசல்ல உட்கார்ந்திருந்தீங்கன்னா, அங்க உள்ள அதிகாரிகள், இல்ல அதுக்கு அசைன் பண்ணியிருக்கக்கூடிய போலீஸ் மென் இருப்பாங்க இல்லையா? அவங்க உங்கள்ட்ட அத கேட்டு உங்கள உட்கார வைப்பாங்க. ரொம்ப அஜிடேட் ஆக வேண்டாம். ரொம்ப குழம்ப வேண்டாம். இது பண்ண வேண்டாம். ரொம்ப காமா இருங்க. அமைதியா இருங்க. உங்களுக்கு நல்ல மார்க் கிடைக்கும்னு நெனச்சுட்டு ஒரு கான்ஃபிடென்ட்டோட இருங்க. காலையில போம்போது நல்லா சாப்பிட்டுட்டு போயிருங்க. ஓகேங்களா? நெறைய சாப்பிட வேண்டாம். லைட்டா சாப்பிட்டுட்டு போங்க. நேரா உள்ள போயிட்டீங்கன்னா, இந்த ஹால் வாசல்ல உட்கார வச்சிருப்பாங்க. உங்களுக்கு கரெக்ட்டா டைம் ஸ்லாட் ஆரம்பிச்சோனே உள்ள அலோவ் பண்ணுவாங்க. உள்ள போகும்பொழுது உங்கள எல்லாத்தையுமே ப்ராப்பரா செக் பண்ணுவாங்க உள்ள. ப்ராப்பரா உங்கள்ட்ட எதுவுமே இருக்கக்கூடாது. உங்கள்ட்ட வந்து உங்களுடைய ஃபைல்ஸ தவிர, வேற எந்த டாக்குமெண்ட்டும் உங்க கையில இருக்கக்கூடாது. உங்கள்ட்ட கையில ஃபோன் வச்சிருந்தேன், என்ட்ட பர்ஸ் இருந்துச்சு, அது இருந்துச்சு, சாவி வச்சிருந்தேன். வண்டி சாவி முதற்கொண்டு போன தடவ நான் கொண்டு போவேன். பைக் சாவி முதற்கொண்டும் இத அலோவ் பண்ண விட்டா மெட்டல் டிடெக்டர்ல கண்டுபிடிச்சுரும் அப்டின்ட்டாங்க. ஸோ நீங்க உங்களுடைய ஃபைல் ஒன்லி இத மட்டும் கொண்டுட்டு போங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா வெளிய குடுத்துட்டு போயிருங்க. உள்ள அலோவ் பண்ணி நேரா உள்ள போங்க. உள்ள போனோனே உங்களுக்கு ஒரு சின்ன ஐடி கார்டு மாதிரி ஒரு டேக் மாரி பண்ணி கழுத்துல போட்டு விட்டுருவாங்க. அதுதான் உங்களுடைய ஐடென்டிஃபிகேஷன். ஓகேங்களா? நீங்க யாரு உள்ள அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு அந்த ஐடென்டிஃபிகேஷன் வந்து அந்த ஐடி கார்டு மட்டும் தான் இருக்கும். ஸோ நேரடியா நீங்க போயிட்டு உங்களுடைய இனிஷியலா உங்களுக்கு ஒரு ஃபார்ம் குடுப்பாங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம நீங்க ஃபில் பண்ணணும். அதுல ஒரு 10 விதமான கேள்விகள் கேட்பாங்க. என்னென்ன கேள்விகள்லாம் இருக்குன்னு நல்லா கவனிச்சுக்கணும். அந்த கேள்விகளின் அடிப்படையில தான் உங்களுக்கு இன்டர்வியூ கொஸ்டினே கேட்பாங்க. இதுல உங்களுடைய பெயர் இருக்கும். நேம் இருக்கும். உங்களுடைய டேட் ஆஃப் பெர்த் இருக்கும். நீங்க என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற சப்ஜெக்ட் பத்தி குடுத்திருப்பாங்க. நீங்க டிகிரி முடிச்சது எந்த வருஷம்? ப்ரீவியஸ் வொர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? நீங்க இதுக்கு முன்னாடி எங்க வேலை பார்த்துருக்கீங்க? இப்ப எங்க வேலை பார்த்துட்டு இருக்கீங்கங்கிற எக்ஸ்பீரியன்ஸு. உங்களுக்கு புடிச்ச ஸ்போர்ட்ஸ் என்ன? அப்படின்னு கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு புடிச்ச என்டர்டெயின்மென்ட் என்ன இருக்கு? நீங்க பொழுதுபோக்கு நேரத்துல என்ன பண்ணுவீங்க? அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் எல்லாவற்றையும் கேட்டிருப்பாங்க. இதுல நீங்க ஃபில் பண்றத வச்சு தான் உங்களுக்கு மேக்ஸிமம் 90% இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த ப்ரொஃபைல் வச்சு தான் கொஸ்டினே கேட்பாங்க. இந்த சப்ஜெக்ட் முடிச்சிருக்கீங்க. நீங்க ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்கன்னா, ரிலவென்ட்டான கொஸ்டின்ஸ். உங்க ப்ரீவியஸ் வொர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ அத பேஸ் பண்ணி. ஸ்போர்ட்ஸ் இந்த பெர்சன்ஸ் பிடிக்கும்னா அவங்கள பத்தி இது. என்டர்டெயின்மென்ட் நீங்க மியூசிக் கேட்டிருக்கீங்கன்னா, அத பத்தி உள்ள கொஸ்டின்ஸ். ஸோ இந்த கேள்விகளுக்கு நீங்க நல்லா பிரிப்பேர் பண்ணிட்டு போணும். திஸ் இஸ் வாட் வெரி எசென்ஷியல். இதுல நீங்க ஃபில் பண்ண விஷயம் உங்களுக்கு 100% தெரிஞ்ச விஷயமா இருக்கும். இதுல வந்து எத கேட்டாலும் சொல்லக்கூடிய விஷயங்களா நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். அப்படிப்பட்ட விஷயங்கள் என்ன? இப்ப சப்போஸ் வந்து ஸ்போர்ட்ஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னா, என்னங்க பண்றாங்க? ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட்டே இல்லன்னா, ஜஸ்ட் ஒரு ஹைஃபன் போட்டுருங்க அவ்வளோதான். இல்லாத ஒரு ஸ்போர்ட்ஸ, தெரியாத ஒரு ஸ்போர்ட்ஸ எழுதி வச்சுட்டு, அவங்க கேட்கும்பொழுது ஒரு நெகட்டிவான ஒரு அப்பியரன்ஸ் வாங்குறதுக்கு, ஸ்போர்ட்ஸ்ல பெரிய லெவல்ல இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு இப்படி கோடு போட்டுறலாம். அப்படி போட்டு வாங்குனவங்களுக்கு 8 1/2 மார்க், 9 மார்க் வாங்குனவங்களையும் நம்ம பார்க்கலாம். அதனால இந்த கேள்விகள ஃபில் பண்ணும்போது ப்ராப்பரா, அழகா ஃபில் பண்ணுங்க. ஹேண்ட் ரைட்டிங் கூட கொச கொசன்னு ஃபில் பண்ண முடியாது. ஏன்னா, இந்த இத உங்க இன்டர்வியூ பேனல் உள்ளவங்களுக்கு கொண்டு வந்து உள்ள வைப்பாங்க. இப்ப இது முக்கியம். உங்களோட பேரு, டேட் ஆஃப் பர்த், சப்ஜெக்ட் என்ன படிச்சிருக்கிறீங்க? என்ன ஸ்போர்ட்ஸ் உங்க இன்ட்ரெஸ்ட், என்டர்டெயின்மென்ட் என்ன? உங்கள பத்தி சொல்ற மாரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே ப்ராப்பரா ஃபில் பண்ணிட்டு நேரா இன்டர்வியூ ஹால் போயிரலாம். ஸோ 2ண்ட் ஸ்டேஜ் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு 1 ஃப்ளோருக்கு கூட்டு போவாங்க. எல்லாரும் வரிசையா போங்கன்னு சொல்லுவாங்க. 1 ஃப்ளோர் போனோனே உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும். இந்த சிவிய வந்து உங்களுக்கு வெரிஃபை பண்ணுவாங்க. இன்டர்வியூ போறதுக்கு முன்னாடி, நீங்க தான் அந்த பெர்சனா அப்படிங்கிறத இன்டர்வியூல வந்து வெரிஃபை பண்ணணும் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட்டு வெரிஃபை பண்றதுக்காக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ங்கிறது 1 ஃப்ளோர்ல நடக்கும். ஸோ அங்க உங்களுக்கு டீ அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இல்லன்னா சின்ன ஸ்நாக்ஸ் இருக்கும். நீங்க சாப்பிட்டுட்டு நீங்க சிவி வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சப்போஸ் நான் வந்து இங்க என்சிசி சர்டிஃபிகேட்டோ, என்எஸ்எஸோ, ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் எதுவுமே தரலையே! அப்படின்னா கூட பரவால்ல. அதையும் கொண்டுட்டு போங்க. சப்போஸ் அங்க வச்சு கூட அவங்க என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க. லாஸ்ட் டைம் கேட்டிருந்தாங்க. என்சிசி, என்எஸ்எஸ் ஸ்பெஷல் சர்டிஃபிகேட் ஏதாவது வச்சிருந்தாலும் தாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா நீங்க அதுக்கு மார்க் கிளைம் பண்ணலாம். இப்ப உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்க்கு வந்து ஒரு ஒரு 0.5 மார்க் இருக்கு. நீங்க அப்ளிகேஷன் குடுக்கும்போது அத வந்து நீங்க எழுதல. அத நோட் பண்ணாம விட்டுட்டீங்க.
ஆனா, இப்ப அந்த 0.5 மார்க் வேணும் உங்கள்ட்ட சர்டிஃபிகேட் இருக்குன்னா, நீங்க அங்க வச்சு கூட குடுக்கலாம். சார் என்ட்ட இருக்குன்னு அப்ளிகேஷன்ல குடுக்கலான்ட்டு. அப்ப அதையும் இன்டர்பிரெட் பண்ணுவாங்க. ஸோ 0.5 மார்க் அதுக்கும் என்ன பண்ணுண்டு, உங்களுக்கு என்சிசி, என்எஸ்எஸ் இந்த மாரி ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்டுக்கும் அவைல் பண்ணி தருவாங்க. 0.5 மார்க் இதுக்கும் உங்களுக்கு கிடைக்கும். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். இந்த 1 மார்க், 2 மார்க். ஏன்னா ஒரு 0.25 மார்க்லயே வேலை நெறைய பேருக்கு கிடைச்சிருக்கு இல்லையா? அதனால இந்த 0.5 மார்க்ங்கிறது ரொம்ப முக்கியம். இப்ப சிவிஏ முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்ணணும்? உங்களுக்கு எல்லாத்தையும் முடிச்சுட்டு உங்களுக்கு சர்டிஃபிகேட் குடுத்துரும். ஒரிஜினல் சர்டிஃபிகேட் கரெக்ட்டா வாங்கிட்டீங்களான்னு பார்க்கணும். சில பேர் பதட்டத்துல இன்டர்வியூ ஃபியர்ல இருக்கிறவங்க, இந்த சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே சரியா வாங்காம போயிருவாங்க. அப்புறம் அங்க தொலைச்சுட்டேன், இங்க தொலைச்சுட்டேன்பாங்க. மேல போனதுக்கப்புறம் சர்டிஃபிகேட்ட காணோம்னு தேடிட்டு இருப்பீங்க. பதற்றமாகும். டக்குனு இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. பயங்கர ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் கீழ போயிருவீங்க. அது எல்லாத்தையும் விட்டுட்டு, ப்ராப்பரான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு, ப்ராப்பரா சர்டிஃபிகேட் வாங்கிட்டு கம்முனு உட்காந்துருங்க. முக்கியமா எந்த இடத்துலயுமே நீங்க பேசக்கூடாது. சைலன்ட்டா இருக்கணும். ரொம்ப அமைதியா கீப் சைலன்ட் அண்ட் கீப் காம். ஏன்னா எல்லா இடத்துலயும் சிசிடிவி கேமராஸ் இருக்கும். உங்க பக்கத்துல வந்துட்டு போற ஆஃபீசர் எல்லாமே குறைஞ்சது அதிகபட்சமாக குறைஞ்சதுல எஸ்பில இருந்து டிஜிபி ரேங்க் வரைக்கும் உள்ள அதிகாரிகள் பக்கத்துல வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. இன்டர்வியூ வர்றவங்கலாம் டிஐஜி, ஐஜி, எஸ்பி ரேங்க்ல உள்ளவங்க தான் வருவாங்க. அப்ப நீங்க வந்து ரொம்ப சைலன்ட்டா இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். பேசக்கூடாது. அங்க அதிகமா நாய்ஸ் கிரியேட் பண்ணக்கூடாது. உங்களுடைய அட்டென்ஷன் பக்கத்துல உள்ளவங்களுக்கு தெரிய விடாம அமைதியா இருந்துக்கணும். இப்ப 3 ஃப்ளோர் கடைசி ஃப்ளோர் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. அங்க போறீங்க. ஸோ இன்டர்வியூக்கு இந்த ப்ராசஸ் முடியறதுக்கு எப்படியும் எனக்கு தெரிஞ்சு 1 ஹவர் ஆயிரும். எல்லா ப்ராசஸ் முடிஞ்சு நீங்க வாசல்ல போனதுக்கப்புறம். ஒரு 1 டூ 1 1/2 ஹவர்ஸ் கழிச்சு தான் நீங்க இன்டர்வியூ பேனல்கிட்டயே போவீங்க. லாஸ்ட் டைம் என்ன பண்ணோம் 3 பேனல் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. 1, 2, 3 3 பேனல் இருந்துச்சு. ஸோ இந்த 3 பேனல்லயும் பார்த்தீங்க அப்படின்னா 4 அதிகாரிகள் இருப்பாங்க. 4 அதிகாரிகள் இருப்பாங்க. இந்த 4 அதிகாரிகள் எந்த செட்டப்லனாலும் இருக்கலாம். ஓகேங்களா? உதாரணத்துக்கு இங்கேயே 1, 2, 3, 4ன்னு இருக்கலாம். நீங்க 1 இங்க 2, 3 இங்க 4 உட்கார்ந்திருக்கலாம். இல்ல இங்க 1, 2 இங்க 3, 4 இப்படி உட்கார்ந்திருக்கலாம். ஸோ அவங்களுடைய பிரிஃபரன்ஸ் பேசிஸ்ல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா உட்கார்ந்திருப்பாங்க. இந்த 4 அதிகாரிகள்ல ஒரு அதிகாரி உயர் அதிகாரியா இருப்பார். உதாரணத்துக்கு ஒரு அடிஷனல் டிஜிபி ரேங்க்ல இருப்பாங்க. ஒரு அடிஷனல் டிஜிபி ரேங்க்ல இருப்பாங்க. மீதியுள்ளவங்க எஸ்பி, டிஐஜி அந்த ரேங்க்ல இருப்பாங்க. ஒரே ஒரு பெர்சன் மட்டும் ஃபயர் டிபார்ட்மெண்ட்லருந்து வந்திருப்பாங்க. ஏன் அப்டின்னா, உங்களுக்கு இன்டர்வியூல இருக்கக்கூடிய போஸ்ட் வந்து இது ஜாயிண்ட் ரெக்ரூட்மெண்ட் தான். ஃபயர் சர்வீஸ் சம்பந்தம் உள்ள போஸ்ட் இதுல என்ன இருக்கு. இப்போ ஸ்டேஷன் ஃபயர் ஆஃபீசர்ன்னு சொல்ற போஸ்ட் இங்க இருக்கறனால, இந்த 4 பேர்ல ஒருத்தர் ஃபயர் டிபார்ட்மெண்ட் சம்மந்தம். மீதி பேர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருப்பாங்க. பட் வந்து அவங்க யாருமே யூனிஃபார்ம்ல இருக்க மாட்டாங்க. உங்களால இவங்க தான் ஃபயர், இவங்க தான் போலீஸ்ன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஓகேங்களா? இப்ப நீங்க நேரா உள்ள போனீங்கன்னா, முதல் பேனல், 2வது பேனல், 3வது பேனல். இப்படி நேரா உள்ள போனீங்கன்னா, உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு குலுக்குறதுக்கு ஒரு பொருள் மாரி வச்சிருப்பாங்க. இதுக்குள்ள 1, 2, 3ன்னு எதையாவது போட்டு எழுதி வச்சிருப்பாங்க. நீங்களே குலுக்கி எடுக்கணும். கையில 1 இருந்துச்சுன்னா, உங்களுக்கு 1வது பேனல் அலாட் ஆயிட்டுன்னு அர்த்தம். 2 எடுத்தீங்கன்னா 2வது பேனல். 3ன்னா 3வது. அப்ப எந்த பேனல் வேணுங்கிறத நீங்க தான் உங்களுடைய லக் தான் சூஸ் பண்ண போது. ஸோ சூஸ் பண்ணிட்டு அமைதியா உட்கார்ந்துருங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு உங்கள கூப்பிடுவாங்க. இந்த டைம்ல உங்களுக்கு ஏதாவது வயிறு பசிக்கிறது மாரி இருந்துச்சுனாலோ, தண்ணி குடிக்கணுங்கிற மாரி இருந்துச்சுனாலோ, டாய்லெட் வர மாரி இருந்துச்சுனாலோ, ரெஸ்ட் ரூம் போணும்னாலும், அங்க பக்கத்துல எல்லா ஆப்ஷன்ஸுமே அவைலபிளா இருக்கும். ஓகேங்களா? இது எல்லா ஆப்ஷன்ஸும் அவைலபிளா இருக்கும். ஸோ ரெஸ்ட் ரூம் போனாலும் சரி, சாப்பிடுறதுக்கும் சரி, எல்லாத்தையுமே நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், அங்கேயே பண்ணிக்கலாம். ஒரு வாழைப்பழம் குடுப்பாங்க, பிஸ்கட்ஸ் குடுப்பாங்க, தண்ணி குடுப்பாங்க. அதெல்லாம் நீங்க அங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இன்டர்வியூ பேனல் வாசல்ல போய் உட்காந்துக்கிறீங்க. இப்ப 2 2 கீழ உட்காந்துருக்கீங்க. இங்க ஏற்கனவே ஒருத்தர் உட்காந்துருக்காரு. இங்க ஒருத்தர் உட்காந்துருக்காரு. நீங்க 3 பெர்சனா உட்காந்துருக்கீங்கன்னா, இவங்க போயிட்டு வந்து அதுக்கப்புறம் நீங்க உள்ள போணும். ஸோ இதுல நீங்க வாசல தொறந்து விடுறதுக்கு ஒரு போலீஸ்மேன் அவர் என்னவா இருப்பாருன்னா, வாசல்ல ஒரு என்ட்ரில உட்கார்ந்திருப்பாரு. ஸோ கதவ தொறக்கலாம் தேவை கிடையாது. அவர் யூனிஃபார்ம் இல்லாம சிவில்ல தான் இருப்பார். ட்ரெஸ் யூனிஃபார்ம் போட்டிருக்க மாட்டாரு. இப்போ வாசல்ல போயிட்டு 1ஆம் நம்பர் போயிட்டு வராரு, 2ண்ட் போயிட்டு வந்தாரு. 3 நீங்க போம்போது, உங்க பேர சொல்லி கூப்பிடுவாரு. நெக்ஸ்ட் அப்டின்னு கூப்பிடுவாரு. ஸோ அவரே கதவ தொறந்து வச்சுருவாரு. உங்க சர்டிஃபிகேட்ட வெளிய வச்சுட்டு நீங்க உள்ள போறீங்க. உள்ள போன உடனே, நீங்க முதல்ல இந்த 4 பேர நீங்க பார்க்குறீங்க. ஃபர்ஸ்ட் போனோனே இன்டர்வியூல என்ன செய்யணும்னா, விஷ் பண்ணணும். முதல்ல இன்டர்வியூல தேவையானது ஒழுக்கம் தான். விஷ் பண்ணி அவங்க முன்னாடி நிக்கணும். உதாரணத்துக்கு இதான் இன்டர்வியூ பேனல். நான் போன பேனல்ல 1, 2, 3, 4 இப்படி உட்கார்ந்திருந்தாங்க. ஸோ கேட் வழியா இந்த வழியா வர்றேன். ஸோ வந்து இந்த இடத்துல நம்ம நிக்க வேண்டியிருக்கு. வந்து இப்படி அவங்கள பார்த்து நின்னுட்டு வணக்கம் சொல்ல வேண்டியிருக்கு. நம்ம வந்து போலீஸ் ஆஃபீசர்ஸ் கிடையாது. போலீஸ்ல ஒர்க் பண்ற டிபார்ட்மெண்ட்ல உள்ள கேண்டிடேட் கிடையாது. அதனால நம்ம யூனிஃபார்ம்ல வரல. அவங்களுக்கு சல்யூட்லாம் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் நம்ம ஒரு பப்ளிக்கா உள்ள வர்றோம். ஒரு உயர் அதிகாரிகள் 4 பேர பார்த்தோன்னா, வணக்கம்னு கை எடுத்து சொல்லணும். வணக்கம் ஐயா, வணக்கம் அம்மா, இல்ல குட் மார்னிங் சிர்ஸ், குட் மார்னிங் மேடம், குட் ஆஃப்டர்நூன் மேடம், குட் ஆஃப்டர்நூன் சிர்ஸ்ன்னு விஷ் பண்றீங்க. அப்படியே நிக்கணும். நல்லா ஸ்ட்ரெய்ட்டா நிக்கணும். அவங்க உட்காருங்கன்னு சொன்ன உடனே தான் அந்த சேர்ல உட்காரணும். சேர இழுக்கலாம் கூடாது. அப்படியே அத அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார்ந்துட்டு கம்ஃபர்டபுளா உட்காந்துக்கங்க. ஸோ, இப்போ நீங்க கை 2யுமே உங்களுடைய தொடையில மேல தூக்கி வச்சுக்கிடணும். ஸோ, இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சுருச்சு. ஃபர்ஸ்ட் எப்பவுமே இந்த உயர் அதிகாரி சொன்ன ஏடிஜிபி ரேங்க்ல இருக்கிறவங்க. ஸோ, அவங்க தான் கேட்பாங்க. சில டைம் இன்டர்வியூல டிஜிபி ரேங்க்ல உள்ளவங்க கூட வருவாங்க. சம்டைம் அடிஷனல் டிஜிபி இஸ் ஈக்குவலன்ட் டூ டிஜிபி தான். இவர் கொஸ்டின் ரைஸ் பண்ணுவாரு. ஸோ, எல்லாமே மேக்ஸிமம் உங்க ப்ரொஃபைல்ஸ வச்சு தான் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ, 1, 2, 3, 4 எல்லாருமே கேட்டு அவங்க வந்து ஒவ்வொரு காலத்துல ஃபில் பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் 10, 10 மதிப்பெண்கள் குடுத்திருப்பாங்க. அப்போ 10 மதிப்பெண்கள்ல ஒவ்வொருத்தர் ஃபில் பண்ணுவாங்க.
ஸோ ஆஃப்டர் இன்டர்வியூ முடிஞ்சோனே நீங்க எந்திரிச்சு, த நீங்க கிளம்பலாம்னு சொன்னோனே, பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் இல்லன்னா, ஆல் த பெஸ்ட் சூப்பரா பண்ணீங்க. ஏதாவது ஒரு விஷயம் சொன்னதுக்கப்புறம், தேங்க் யூ மேடம், தேங்க் யூ சார் சொல்லிட்டு எந்திரிச்சிடுறீங்க. எந்திரிச்சுட்டு அதே மாதிரி வெளிய போயிட்டு, சர்டிஃபிகேட்ட வாங்கிட்டு நீங்க வெளிய போயிரணும். ஸோ உள்ளுக்குள்ள எந்த விதமான இதுக்கு இடம் குடுக்க மார்க் உங்களுக்கு கிடைக்கிற வரைக்கும் நீங்க எதுவுமே பண்ணக்கூடாது. இப்போ இப்ப நீங்க இதுல டிஜிபி ரேங்க்ல இருக்கிறவருக்கு 10 மார்க் எல்லாருக்கும் 10, 10 மார்க் குடுத்துருப்பாங்க. மோஸ்ட்லி இந்த டிஜிபி என்ன மார்க் போடுறாரோ, அத ட்ரேஸ் பண்ணி தான் எல்லாருமே போடுவாங்க மார்க். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இந்த இவர் 10க்கு 10 போட்டாருன்னா, மேக்ஸிமம் எல்லாருமே ஒரு 10க்கு 9, 10 இந்த மாரி தான் போட ட்ரை பண்ணுவாங்க. இவரே 10க்கு 10 போட்டாருன்னா, உயர் அதிகாரி போடும்போது ஒருத்தங்க இல்ல இவனுக்கு மார்க்கே கிடையாதுன்னு 5 மார்க் போட முடியாது. ஸோ அந்த மாரி தான் போடுவாங்க. இப்ப இந்த 4யும் கூட்டி 4ஆல வகுத்து ஆவரேஜ் மார்க் எடுத்து உங்களுக்கு இன்டர்வியூல போடுவாங்க. ஸோ இன்டர்வியூக்கு என்னன்னா பிரிப்பேர் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு உங்கள பத்தி தான் நான் சொன்ன விஷயங்கள் தான். நீங்க எக்ஸ்ட்ராவாலாம் நெறைய தெரிஞ்சுட்டுலாம் போ வேண்டிய அவசியம் கிடையாது. ஃபர்ஸ்ட்டு நியூஸ் பேப்பர் படிச்சுக்கங்க. அன்னைக்கு காலையில வந்த நியூஸ் பேப்பர், முந்தின நாள்ல உள்ள பிரபலமான நியூஸ், அந்த 1 வீக்ல இருக்கக்கூடிய பிரபலமான ஹாட் நியூஸஸ் ஏதாவது இருக்கா? தமிழ்நாடு அளவுல, அப்புறம் இந்தியா அளவுல, அதுக்கப்புறம் வேர்ல்டு அளவுல என்னென்ன இருக்கு? மெயின்லி இதுல எல்லாத்துலயுமே ஃபோக்கஸ்ட் ஆன் ஸ்போர்ட்ஸ் தான். ஸ்போர்ட்ஸ் தான். ஏன்னா ஸ்போர்ட்ஸ் தான் வந்து இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ங்கிறதே ஒரு என்தூசியாஸ்டிக்கான ஒரு டிபார்ட்மெண்ட். உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் பத்தி உள்ள நாலேட்ஜ் நெறைய இருக்கணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஸ்போர்ட்ஸ் கான்டாக்ட் இருக்காங்கிற மாரி பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நியூஸஸ் வந்து என்ன பண்ணுங்க, நல்லா பிரிப்பேர் பண்ணிக்கங்க. பேப்பர் அன்னைக்கு காலையில போய் நல்லா படிச்சுட்டு போங்க. உயரதிகாரிகள் கம்பல்சரி என்ன பண்ணுவாங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல உள்ளவங்களே, இல்ல பொதுவா எல்லா ஆஃபீசர்ஸுமே காலைல எந்திரிச்சோனே பேப்பர் படிக்கிற ஒரு வழக்கம் இருக்கும். அப்ப பேப்பர் படிச்சா தான் சுத்தி என்ன நடக்குதுங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். அப்ப பேப்பர் கம்பல்சரி கட கட கடன்னு படிச்சு, நல்ல நியூஸஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிருங்க. அன்னைக்கு போலீஸ் சம்மந்தமா ஏதாவது நியூஸ் வந்திருக்கலாம். இல்லன்னா ஏதாவது ஒரு வழக்கு சம்மந்தமா நீதிமன்றத்துல தீர்ப்பு குடுத்துருக்கலாம். இல்ல ஏதாவது ஒரு ஒலிம்பிக் சம்மந்தமா ஏதாவது சஜஷன் எதுனாலும் இருக்கலாம். ஸோ நல்ல பேப்பர வந்து கம்ப்ளீட்டா என்ன பண்ணிருங்கன்னா, வாட்ச் பண்ணிருங்க. நல்லா படிச்சிருங்க. இந்த பேப்பர் பிளஸ் இது வந்து அன்னைக்குள்ள பிரிப்பரேஷன். இவ்வளோ நாள் நீங்க பண்ண வேண்டிய பிரிப்பரேஷன் என்னன்னா, உங்கள பத்தி செல்ஃபா உங்க பேர் என்ன? உதாரணத்துக்கு உங்க பேருக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். உங்க பேருக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். ஒரு பேர் இப்ப சொல்றோம். நீங்க திருநாவுக்கரசர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க பேர் அப்படின்னா, திருநாவுக்கரசர பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சுட்டு போங்க. யாருப்பா திருநாவுக்கரசர்ன்னு கேட்கலாம். திருநாவுக்கரசருக்கு இன்னொரு பேர் இருக்கு தெரியுமான்னு கேட்கலாம். அப்பர் நீ அவர சொல்றான்னு கேட்கலாம். ஸோ மல்டி டைமென்ஷனல் ஆஸ்பெக்ட்ஸ்ல கொஸ்டின்ஸ் இருக்கலாம். செல்ஃப் பிரிப்பரேஷன். இன்ஜினியரிங் ஏன் படிச்சீங்க? இத்தன வருஷமா இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஏன் ஒர்க்ல இல்லாம இருந்தீங்க? வேலை ஏதாவது உங்களுக்கு கிடைச்சதா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அதுல நீங்க குடுத்திருப்பீங்க மியூசிக்ன்னு குடுத்திருப்பீங்க. இன்ட்ரெஸ்ட் இன் மியூசிக்ன்னு குடுத்திருப்பீங்க. இந்த மியூசிக்ல உங்களுக்கு புடிச்சது யாருன்னு கேட்கலாம். இளையராஜா சார் அப்படின்னு சொல்றீங்கன்னா, மிஸ்டர் இளையராஜா. இல்லன்னா இசைஞானி இளையராஜா அவர்கள். ஒரு மரியாதை நிமித்தம் பேசணும். தமிழ்நாட்டோட கவர்னர் யாரு அப்படின்னு கேட்டா, ஹானரபிள் கவர்னர் ஆர்.என். ரவி அவர்கள். முதலமைச்சர் யார் அப்படின்னு கேட்டா, மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். இந்த மாதிரி மரியாதை நிமித்தமாகவே அதிகமாக என்ன பண்ணணும்னா, பேச்சு நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேப்பர் படிங்க. செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் பிரிப்பேர் பண்ணுங்க. உங்களை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, ஒரு 10 பாயிண்ட் வேலிடான பாயிண்ட்ஸ நீங்க கொண்டு வந்து முன்னாடி வைக்கணும். உங்க பேரே திரும்ப திரும்ப சொல்லக்கூடாது. இப்ப உதாரணத்துக்கு திருநாவுக்கரசு உங்கள பத்தி சொல்லுங்க அப்படின்னா, ஆ மை நேம் இஸ் திருநாவுக்கரசு அப்படின்னு சொல்லக்கூடாது. அது ரொம்ப அற்பமான ஏதோ மனப்பாடம் பண்ணிட்டு வந்த மாரி இருக்கு. அப்போ திருநாவுக்கரசு உங்கள பத்தி சொல்லுங்க அப்படின்னா, திருநாவுக்கரசு சொல்றாருன்னா, சார் நான் இந்த மாரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் டிகிரி வந்து 2015ல முடிச்சிருக்கேன். என்னுடைய சொந்த மாவட்டம் வந்து தஞ்சாவூர் மாவட்டம். அங்கருந்து வர்றேன். எங்க அப்பா, அம்மா வந்து இந்த ஒர்க் பண்றாங்க. எங்க அப்பா வந்து ரிட்டயர்ட் ஆர்டிஓவா இருந்தாங்க. அ எங்க தாய் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிசினஸ் வுமனா இருக்கிறாங்க. அப்டின்ட்டு அந்த இத பத்தி சொல்லிட்டு, நான் இந்த மாதிரி ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் 2017ல முடிச்சிருக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஏவியேஷன் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்து சிவில் சர்வீசஸ் அண்ட் போலீஸ் சர்வீஸ் எக்ஸாம் பிரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். அதுல போலீஸ் டிபார்ட்மெண்ட் வேலைக்கு போணும்னு ரொம்ப நாள் ஆசை. அந்த மாரி ஒரு கோர்வையா உங்கள பத்தி சரியா இருக்கணும். அதுக்காண்டி ஒரு கதைய நரேட் பண்ணி கொண்டு போகக்கூடாது. கதையா சொன்னீங்கன்னா, அந்த கதை எங்கனாலும் ஃபெயிலியர் ஆகும். ஸோ அந்த செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் இஸ் வெரி, வெரி எசென்ஷியல். ஸோ நெக்ஸ்ட் உங்களுடைய சப்ஜெக்ட் பத்தி கேட்பாங்க. நீங்க உதாரணத்துக்கு ஒரு பிஏ ஹிஸ்ட்ரி படிச்சீங்க. ஹிஸ்ட்ரியில சப்ஜெக்ட்ஸ்ல கண்டிப்பா கேட்பாங்க. அத கேட்கலாம். வந்து 2ஆம் பானிப்பட்டு போர்னா என்னதுப்பா சொல்லுப்பா அப்படின்னு கேட்கலாம். 3ஆம் பானிப்பட்டு போர் எந்த வருஷம்பா நடந்துச்சுன்னு கேட்கலாம். இந்த மாரி ஹிஸ்டாரிக்கல் சம்பந்தமான விஷயங்கள் கேட்கலாம். அசோகர்னா யாரு அப்படின்னு கேட்கலாம். அந்த மாரி விஷயங்கள் கேட்க முடியும். ஒரு இன்ஜினியரிங் டெக்னிக்கல் சம்மந்தமா உள்ள சப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா, கண்டிப்பா போலீஸ் ஆஃபீசர்ல உயரதிகாரிகள் கண்டிப்பா ஐபிஎஸ் முடிச்சவங்களா தான் இருப்பாங்க. கண்டிப்பா சயன்ஸ் நாலேட்ஜ் கொஞ்சம் இருந்திருக்கும் உங்களுக்கு. நீங்க இப்போ உதாரணத்துக்கு நான் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கேன். பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி சார் அப்டின்னீங்கன்னா, அது சம்மந்தமா கேட்பான். உலகத்திலேயே ரொம்ப ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல் என்ன? இல்ல தங்கத்தையே உருக்கக்கூடிய கெமிக்கல் எதுப்பா? அப்படிங்கிற மாரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்க வாய்ப்பு இருக்கு. ரொம்ப ஃப்ரெண்ட்லியா தான் நடக்கும். ரொம்ப ரூடா உங்கள்ட்ட பிஹேவ் பண்ற மாரி நடத்த மாட்டாங்க. ஸோ, இந்த மாதிரி கேள்விகள் உங்க சப்ஜெக்ட். என்டர்டெயின்மென்ட் உண்மைக்குமே நீங்க ஃப்ரீ டைம்ல என்ன பண்ணுவீங்க? பாட்டு கேட்பீங்கன்னா, பாட்டு கேட்பேன்னு போடுங்க. சில பேர் ஜிம் ஒர்க் அவுட் பண்ணுவேன். நான் கிரிக்கெட் விளையாடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்டர்டெயின்மென்ட் இல்லன்னா வந்து ஹாபி அப்படிங்கிறது என்னன்னா, உங்களுடைய பொழுதுபோக்கு நேரம். எனக்கு ஒரு 1 மணி நேரம் ஃப்ரீயா இருக்கு. இப்ப கார்ல போயிருக்கிறோம். ரிலாக்ஸா ஒரு 1/2 மணி நேரம் இருக்க வேண்டியிருக்கு. இந்த 1/2 மணி நேரத்துல என்ன பண்ணுவோம்? ஒரு பாட்டு கேட்போம், ஒரு புக் வாசிப்போம். இதத்தான் என்டர்டெயின்மென்ட் இல்லன்னா ஹாபின்னு சொல்லுவோம்.
நம்ம நெறைய பேர் என்டர்டெயின்மென்ட்னா கிரிக்கெட் விளையாடுறதும்போம். என்டர்டெயின்மென்ட்னா நான் ஃப்ரீயா இருக்கும்போது என்ன பண்றேங்கிறது தான். கிரிக்கெட் விளையாடுறதுக்கு 12 பேர் தேவ. அப்ப 12 பேர இப்ப நம்ம எப்படி இது பண்ணிட்டு இருக்க முடியும்? அதே மாரி சில்லித்தனமாவும் சில பேர் பார்த்தீங்கன்னா, நான் யூடியூப் வந்து நோண்டுவேன் அப்படின்லாம் போட்டிருப்பாங்க. யூடியூப்ல பார்ப்பேன். செய்திகள கேதர் பண்ணுவேன் அப்படின்லாம் போட்டிருப்பாங்க. இந்த யூடியூபர், சோசியல் நெட்வொர்க்ல இருக்கேன். இதெல்லாம் வந்து எல்லாருமே பண்ற விஷயம். இத பேரு ஹாபின்னு சொல்லக்கூடாது. தனித்துவமா நான் வந்து கார்டனிங் பண்ணுவேன். புக்ஸ் ரீட் பண்ணுவேன். இந்த மாரி மியூசிக் கேட்பேன். அப்படிங்கிற மாரி விஷயங்கள் கொஞ்சம் நீங்க பார்க்கணும். உங்கள்ட்ட அச்சீவ்மென்ட் கேட்பாங்க. உங்களுக்கு என்ன அச்சீவ்மென்ட் இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. இதுவரைக்கும் நீங்க வாழ்க்கையில என்ன சாதிச்சிருக்கீங்கன்னு கேட்பாங்க. அப்ப அச்சீவ்மென்ட் ஒரு வேலிடான அச்சீவ்மென்ட்டா இருக்கும். குடியரசுத் தலைவர் பதக்கம் வாங்கியிருக்கேன். முதலமைச்சர் பதக்கம் வாங்கியிருக்கிறேன். இல்ல ஒரு மாவட்ட தலைவர், மாவட்ட ஆட்சித்தலைவர்ட்ட ஒரு சிறந்த ஒரு பணியாளர் விருது வாங்கியிருக்கிறேன். எதையாவது நல்ல ஒரு அச்சீவ்மென்ட்டா நீங்க போட்டு அத பத்தி நல்லா சொல்லவும் தெரியும். ஸோ இன்டர்வியூங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஆ இப்படிப்பட்ட ஆங்கிள்ல இருக்கலாம். ஒண்ணு அன்னைக்குள்ள பேப்பர் பேஸ் பண்ணி இருக்கலாம். இல்ல உங்களுக்கு செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் நீங்க படிச்சத வச்சு செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் உங்களை பற்றி பேசச் சொல்லியே கேட்க முடியும். அதுல நீங்க எதனாலும் போல்டான டாஸ்க் ஏதாவது குடுத்தாங்கன்னா, நீங்க அத வந்து கம்ப்ளீட் பண்ணணும். உதாரணத்துக்கு நான் இன்டர்வியூ போம்போது அவங்க என்ட்ட கேட்ட கேள்வி என்னன்னா, இந்த மாரி ஹியரிங் மியூசிக்ஸ்ன்னு கேட்டவுடனே, அவங்க ஹியரிங் மியூசிக்னா நான் என்ன பாடல்லாம் கேட்பீங்கன்னு கேட்டாங்க. நான் மிஸ்டர் இளையராஜா மற்றும் ஜெயசுதாஸ் பாடல்கள் கேட்பேன் அப்டின்னா, ஒரு பாட்டு பாடி காட்டுங்கன்னாங்க. நீங்க அந்த உடனே சிரிச்சுட்டோ, தயங்கிட்டோ, இல்லங்க எனக்கு அப்ப பாட வராது அப்டிலாம் சொல்லக்கூடாது. நீங்க ஆல்ரெடி ஒரு பாட்டு நல்லா ஏதாவது பாடக்கூடிய பாடல் ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு தெரிஞ்ச பாடல் இருக்கும். அந்த பாடல பாடணும். அது நல்லா இருக்கு, நல்லா இல்லங்கிற ஒப்பீனியனுக்கு நீங்க போக்கூடாது. டாஸ்க் என்னன்னா, நல்லா பாடுன்னு சொல்லல. பாடுன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ, அந்த டாஸ்க்க கம்ப்ளீட் பண்ணீங்கனாலே, சரி இவரு சொன்னத வந்து ஒபே பண்றாரு. ஒருத்தர் வந்து கேட்டாங்கன்னா, அத ஒபே பண்ணி மதிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரும். ஸோ, இப்படிதான் உங்களுடைய நல்ல அபிப்பிராயத்த வாங்க முடியும். மேக்ஸிமம் சில விஷயங்கள் நீங்க தெரியாத பட்சத்துக்கு யாருக்குமே 100% தெரியணும்னு அவசியம் கிடையாது. ஒரு விஷயம் கேட்கறாங்க. இமயமலையுடைய மிக உயர்ந்த சிகரம் எவரெஸ்ட். 2வது உயர்ந்த சிகரம் எதுன்னு கேட்கறாங்க. சப்போஸ் உங்களுக்கு அந்த நேரத்தில தெரியலன்னா, சாரி சார், சாரி மேடம். எனக்கு அந்த கொஸ்டின்ஸ்க்கு இப்ப ஆன்ஸர் மறந்து போயிருச்சு. இல்ல என்னால ரீகலெக்ட் பண்ண முடியல. சாரி மேடம். மன்னிச்சுக்கங்க. சாரி சார். தெரியாம எனக்கு மறந்து போயிருச்சு. இந்த மாதிரி சில வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி இது பணிவு என்பதை காட்டுகிறது. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள நீங்க பேசணும். மேக்ஸிமம் பதறவே கூடாது. இப்ப அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய மாக் இன்டர்வியூஸ் அட்டெண்ட் பண்ணணும். நான் பண்ணது என்னன்னா, மாக் செஷன்ஸ். நெறையா மாக் இன்டர்வியூஸ் அட்டெண்ட் பண்ணேன். இன்டர்வியூஸ பொறுத்தவரைக்கும் ஒரு 10 இன்டர்வியூவாவது நான் அட்டெண்ட் பண்ணேன். ஏன் அப்டின்னா, இந்த இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண தான், எனக்கு வேற வேற 4 பேர் கிடைச்சாங்க. இப்ப இந்த சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமில நடந்த இன்டர்வியூ நான் கம்பல்சரியா இந்த 10 இன்டர்வியூமே சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமில மட்டும் தான் நான் அட்டெண்ட் பண்ணணும் அப்டின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி தான் அட்டெண்ட் பண்ணேன். வேற எங்கேயுமே நான் இன்டர்வியூ இதுவரைக்கும் அட்டெண்ட் பண்ணதே கிடையாது. ஃபர்ஸ்ட்டு தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய இன்டர்வியூ கூட இந்த ஃப உங்களுக்கு எம்ப்ளாய்மென்ட் டிபார்ட்மென்ட்ல கூட இன்டர்வியூஸ் வந்து நடத்துறது, கண்டக்ட் பண்றதா சொல்லியிருந்தாங்க. அதுக்கு கூட நான் அந்த டைம்ல அந்த வெள்ளம் வந்துருந்துச்சு டிசம்பர் டைம்ல. அதுக்கு கூட நான் அப்ளை பண்ணல. ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் போயிட்டு வந்தாங்க. என்ன பண்ணாங்கங்கிறத கேட்டுக்கிடுவேன். நான் தூத்துக்குடி, திருநெல்வேலி, மதுரை, ராமநாதபுரம், கோயம்புத்தூர், சென்னை இந்த இடத்துல உள்ள சுரேஷ் அகாடமில எல்லா இன்டர்வியூமே அட்டெண்ட் பண்ணேன். அதான் பிளஸ்ஸு. அப்போ அங்க போய் அட்டெண்ட் பண்ணுவேன். அங்க உள்ள 4 பேர் ஒரு சஜஷன் சொல்லுவாங்க. அந்த சஜஷன வாங்கிட்டு அடுத்த இன்டர்வியூ போவேன். அதுல 4 பேர் சொல்றத திருத்திட்டு இன்னொரு 10 இன்டர்வியூ போயிட்டு 11 இன்டர்வியூ எனக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. டைரக்ட் இன்டர்வியூ போகும்போது. ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்க பண்ண வேண்டியது நெறைய மார்க் செஷன் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணணும். பிரிப்பேர் பண்ணிட்டு தான் இன்டர்வியூ போகணும்னு நினைக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட்டு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணணும். அவங்க என்ன குறைகள் சொல்றாங்கறத ஒரு நோட்டு போட்டு திருத்தணும். ஓகேங்களா? நல்ல ஷர்ட் அண்ட் பேண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ஸ்டிஃப்பா தச்சுக்கங்க. ஒரு ரெடிமேட் பேண்ட் எடுத்துட்டு ரெடிமேட் ஷர்ட்ஸ்லாம் போடாம, நல்லா தச்ச பேண்ட் ஷர்ட்ஸ போடுங்க. ஸோ நெறைய மார்க் செஷன் இன்டர்வியூஸ நீங்க அட்டெண்ட் பண்ணணும். இதான் ரொம்ப முக்கியமானது. இங்க இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் நம்ம சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமில டிஎஸ்பி ரேங்க்ல இல்ல அடிஷனல் எஸ்பி ரேங்க்லலாம் போன தடவ நெறையா போலீஸ் அஃபிஷியல்ஸ் வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம டிஸ்ட்ரிக்ட் ஃபயர் ஆஃபீசர்ல இருந்துலாம் இன்டர்வியூக்கு எடுக்கிறதுக்கு வந்திருந்தாங்க. மேடம்லாம் வந்திருந்தாங்க சென்னையில. அப்படிலாம் நெறைய பேர் நெறைய கொஸ்டின்ஸ் கேட்க போயி, அவங்க இந்த சப்ஜெக்ட்ல என்ன கேட்பாங்கங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட முடிஞ்சுச்சு. ஸோ அப்படிதான் இன்டர்வியூஸ் நான் வந்து கிளியர் பண்ணதுக்கான மெயின் காரணம். ஸோ என்னோட இன்டர்வியூ மார்க் வந்து பார்த்தீங்கன்னா, 9.5 மார்க். இந்த மார்க் வந்து 0.5 வந்து கம்மி தான். ஸோ 10 வந்து எடுக்கணும்னு தான் போனேன். பட் இருந்தாலும் என்ட்ட கடைசியில கேட்ட ஒரு கேள்வி வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு சிவில் சப்ளை சம்மந்தமா ஒரு கேள்வி கேட்டாங்க. ஃபயர் டிபார்ட்மெண்ட்ல. நான் என்னோட பிரிஃபரன்ஸ் வந்து லா அண்ட் ஆர்டர் தான் குடுத்திருந்தேன். ஸோ ஃபயர் பிரிஃபரன்ஸ் குடுக்கலைங்கிறனால அத பிரிப்பேர் பண்ணல. ஸோ அது சம்மந்தமா கேட்டதுனால, அது ஒண்ணு மட்டும் என்னால தெரியல அப்டின்ட்டு நான் சொல்ட்டேன். அடுத்தது அந்த கொஸ்டின நான் ட்ரேஸ் பண்ணி வேற ஒண்ணு ட்ரை பண்ணி சொல்ல பார்த்தேன். பட் வந்து அது ஒர்க் அவுட் ஆகல. அதனால அது ஒரு மார்க் வந்து குறைஞ்சிருச்சு. மத்தபடி நான் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தேன். மீதி 3 பேரையும் இம்ப்ரெஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்டின்னா, சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி இன்டர்வியூஸ் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்றாங்க. நல்ல ஒரு வாய்ப்பு. ஸோ வரக்கூடிய செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி உங்களுக்கு சண்டே உங்களுக்கு தூத்துக்குடியில, அடுத்தது மதுரையில, அதுக்கப்புறம் சென்னையில 3 இடங்கள்ல உங்களுக்கு இன்டர்வியூ கண்டக்ட் பண்றாங்க. இதுக்கு முன்பதிவு அவசியம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மாசத்தோட எண்டு 31 ஆகஸ்ட் 31 ஆகஸ்ட் சாட்டர்டே வரக்கூடிய சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
திருநெல்வேலி, அதுக்கப்புறம் ராமநாடு மற்றும் கோயம்புத்தூர்ல 30, 31 2 நாட்கள்லயுமே உங்களுக்கு வந்து இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்றாங்க. ஸோ நம்முடைய அனைத்து பிரான்ச்சஸ்லயுமே இன்டர்வியூஸ் நடக்குது. ஒரிஜினல் மாக் இன்டர்வியூ மாரியே போணும். நெறைய பேர் மாக் இன்டர்வியூ போம்போது டிரெஸஸ்லாம் ப்ராப்பரா போட மாட்டாங்க. ஜீன்ஸ் பேண்ட் போட்டு வருவாங்க, டீ ஷர்ட்லாம் போட்டு வருவாங்க, ஷேவ் பண்ணாம அப்படிலாம் வரக்கூடாது. ப்ராப்பரா ஆஸ் இட் இஸ் ஒரு இன்டர்வியூக்கு வர்ற மாரி ப்ராப்பரா வந்துட்டு போணும். அப்படி இன்டர்வியூக்கு வர்ற மாரி வந்து பிரிப்பேர் பண்ணிட்டு போணும். சரிங்களா? இங்க உங்களுக்கு குடுக்குற மார்க் ஃபீட்பேக்க நீங்க கரெக்ட்டா திரும்ப, 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 திரும்ப வாங்கி, அத இன்டர்வியூல அப்ளை பண்ணீங்கன்னா முடிஞ்சு போச்சு அவ்வளதான். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம்னு சொன்ன மாதிரி, வெறும் மார்க் இன்டர்வியூ இல்லாமல் நீங்க இன்டர்வியூக்கு போனீங்க அப்டின்னா, அது பிரயோஜனம் தராது. குறைஞ்சது இந்த இடங்கள்ல நடக்கக்கூடிய இன்டர்வியூஸ நீங்க நல்லா அட்டெண்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட். என்ன ஃபீட்பேக் குடுக்காங்க காது குடுத்து முதல்ல கேட்கணும். அந்த கேட்கக்கூடிய ஃபீட்பேக் தான் உங்கள உயர்த்தும். 100% இந்த சுய அகாடமி இப்ப கண்டக்ட் பண்ணக்கூடிய இந்த இன்டர்வியூஸ நீங்க முதல்ல அட்டெண்ட் பண்ணுங்க. நம்பி அட்டெண்ட் பண்ணுங்க. நம்மளால மார்க் எடுக்க முடியும்னு நம்புங்க. அதன் அடிப்படையில அட்டெண்ட் பண்ணுங்க. 10க்கு 10 மார்க் ஈஸியா வாங்கலாம். ஒருத்தங்கள இம்ப்ரெஸ் பண்றது 10க்கு 10 மார்க் வாங்குறது ரொம்ப எளிமையானது. அதற்கு முன்னாடி நான் சொன்ன பேக் சைட் பிரிப்பரேஷன்ஸ் எல்லாத்தையுமே முடிச்சிருங்க. கண்டிப்பான முறையில உங்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு இன்டர்வியூவாக இது இருக்கும். நன்றி, வணக்கங்கள்.